வணக்கம் நேர்களே. இது ஆக்சுவலா ஒரு ஸ்பெஷல் எபிசோட். E20 பத்தி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பெட்ரோல் 80% 20% எத்தனால் இது எங்களோட வெஹிக்கிள கம்ப்ளீட்டா காலி பண்ணுது. நெறைய ப்ராப்ளம் வருது. இதனால இன்ஜின் ஸ்டார்ட் பண்றது நெறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நெறைய Instagram போஸ்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதற்கு கரெக்ட்டா நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றது யார் எந்த எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றப்ப தான் Instagramல ஐ ஃபவுண்ட் ஒன் எக்ஸ்பர்ட். ஹிஸ் நேம் இஸ் அஸ்வின் துரை. மெட்ராஸ் மெக்கானிக் அப்படின்றது அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி. ஸோ அவர்கிட்ட அவருடைய வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு 5-6 வயசு பசங்களுக்கு காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை எப்படி ஈஸியாக புரிய வைக்கிறது அப்படிங்கிறத அவரோட வீடியோஸ் அவ்வளோ சிம்பிளாக இருந்தது. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் இன்வைட் ஹிம் ஃபார் திஸ் ஷோ. அண்ட் நமக்கு இருக்கக்கூடிய இந்த E20 சம்பந்தமான கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் அவர் இன்னும் நமக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி தெளிவாக பதில் சொல்லுவார் அப்படின்றதுக்காக அவர் இன்னைக்கு ஸ்டுடியோக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் விஷ்ணு. இப்போ இந்த எத்தனால் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து எத்தனால் E5 E10 E20 அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு 2006ல இருந்து இதை E5ல இருந்து ஆட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அண்ட் ஐவ் சீன் இந்த E5 வந்து 5% ஆட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பிபிசியில் ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் கோயம்புத்தூர், நான் பேசிக்காக படித்தது கோயம்புத்தூர். ஸோ அங்கே குப்புசாமியோட ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த கார்னரில் ஒரு பெட்ரோல் பங்க். அதை வந்து ஒரு பெரிய பிரேக்கிங் ஸ்டோரி மாதிரி பிபிசியில் வந்து ஒரு கடைசியில் P2C எல்லாம் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து பேசிட்டு போனாங்க. அப்போ எத்தனால் என்ன 5% மிக்ஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிற ஒரு தாட் தான் பேசிக்காக இருந்தது. தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ டு எத்தனால். ஆனால் இன்னைக்கு E20 வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் அப்படின்றப்போ இது இன்னைக்கு தான் பிரச்சனையாக மாறி இருக்கா, இல்லை இவ்வளோ நாளும் பிரச்சனையில தான் இருந்தோமா? ஓகே, ஸோ E20 வந்து ஆட் பண்ணதுனால ஆக்சுவலாக ப்ராப்ளம் வர கிடையாது. E20 என்னன்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. அது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் சப்ளை செயின், அதாவது எங்கே இருந்து அது வந்து பிளெண்ட் ஆகி எங்கே இருந்து கிளம்புதோ அங்கேருந்து எண்ட் யூசரோட வண்டியோட மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்ற வரையும் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா E20 எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்துருக்கு. E20னால மட்டும் பிரச்சனை கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ரேஸ் வெஹிக்கிள்ஸும், அதாவது ரேஸ்க்காக கார்களும் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற கார்ஸ், அதாவது காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே காரை ரேஸுக்கு எடுத்துகிட்டு வர காருங்க. ஓகேங்களா, இது வந்து ரேஸ்க்காக ரெடி பண்ண காருங்களா, பட் ரேஸுக்கு மாடிஃபை பண்ண கார்ஸ். சரிங்களா, சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரேஸ் ரெடி ஆயிரும். இந்த காருங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எத்தனால் வந்து பேரலாக வாங்கி நாங்கள் ஓனாக பிளெண்ட் பண்ணுவோம். பிளெண்ட்னா மிஷின் வச்சு பிளெண்ட் பண்ணுறதுலாம் இல்லை. இத்தனை அளவுக்கு பெட்ரோல் வண்டியில் இருக்கும், எத்தனால வந்து இதில் கேனில் பிடிச்சி ஒரு பம்ப் வச்சு டைரெக்டாக ஃபில் பண்ணி வண்டியை குளுக்கும். இதுதான் பிளெண்டிங். ஓகேங்களா, இவ்வளோ தான் நாங்கள் பண்ணுவோம். ஓகே, ஆனால் என்ன அப்படின்னா நாங்கள் வாங்குற எத்தனால் பார்த்தீங்கன்னா பியூரஸ்ட் ஃபார்மில் வரும். அந்த பேரல் பார்த்தீங்கன்னா சீலாகி வரும். ஓகே, ஸோ அந்த போடுவோம். அண்ட் இன்னொன்று எங்களோட காருங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனால் கண்டென்ட் சென்சார் அப்படின்றது ஒன்று நாங்கள் எங்கள் வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஃபோனில் மானிட்டர் பண்ணிக்கலாம் எவ்வளோ எத்தனால் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது. அண்ட் இன்னொன்று வண்டியோட எலக்ட்ரானிக்ஸோட அது இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதுனால கார் வந்து அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் எத்தனால் இருக்கும், இதுக்கேற்ற சேஞ்சஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்றது வண்டிக்கு புரிகிற மாதிரியான சில கேலிப்ரேஷன் சேஞ்சஸ், சில சாஃப்ட்வேர் மாடிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன அப்படின்னா எத்தனால் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நாங்கள் யூஸ் பண்ணுற பிளெண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா E60 தான் பேர் மினிமமே. சரிங்களா, E60. ஓகே 60% எத்தனால் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். ரொம்ப அது 1000 HP அந்த ரேஞ்சில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா E95 யூஸ் பண்ணுவோம். அந்த 5% பெட்ரோல் கூட ஏன் விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா வண்டி கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் ஆகிறதுக்காக. ஓகே, ஸோ E95 வரையும் பிளெண்ட் பண்ணி, அதாவது டேங்க்ல வெறும் எத்தனால் தான் இருக்கும். சரிங்களா, பட் ஆனால் அந்த அளவுக்கு ஹை பிளெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபியூவல் லைன்லாம் நாங்கள் அஃப்கோர்ஸ் அப்கிரேட் பண்ணிடுவோம். ஓகே, பட் ஒரு E20 கம்பேட்டபிள் காராக இருந்தது அப்படின்னா E25 கம்பேட்டபிள் கார் இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா E25 கம்பேட்டபிலிட்டி இருக்குது. எந்த விதமான ஹார்ட்வேர் மாடிஃபிகேஷனும் பண்ணாமல் E60 வரையும் ரன் பண்ண முடியுது அந்த வண்டிகளில். ஓகே, இதனால எத்தனால பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஜாஸ்தி. பட் இந்த இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், இந்த போஸ்ட், இந்த யூடியூப்லாம் பார்க்கும் போது என்னன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம இவ்வளோ ஹை பிளெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்போவே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் பார்த்ததே இல்லையே, இவங்க ஏன் E20க்கு இவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. அது வந்து ஒரு கொஸ்டினாகவே இருந்தது. அதனால தான் இந்த பிளாக் எழுதுனது. எத்தனால் வந்து எப்படி, அதாவது எப்போலேருந்து யூஸ் பண்ணிருக்கு. ஏன்னா லேட் 90ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ் வந்து எத்தனால், அதாவது ஆல்கஹால் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல்ஸ் ஹார்ட்வேருக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க லேட் 90ஸ்லேருந்து. அதனால தான் நீங்கள் அந்த 5% எத்தனால் வந்து 2006லேயே கூட ஆட் பண்ணும் போது நமக்கு கேட்டஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியர்ஸ் எதுவும் ஆக கிடையாது.
ஓகே. ஸோ அப்பல இருந்தே அந்த டிரான்சிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவா மாறிட்டே தான் வந்தது. யூரோ 4 நார்ம்ஸ் வந்து 2009, 10 ரேஞ்சில யூரோப்ல வந்தது. சரிங்களா? நம்ம இங்க அடாப்ட் பண்ணது 2013, 14ல. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா யூரோ 4 மேண்டேட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா E10 கம்பேட்டபிள் குறைஞ்சது இருக்கணும் இந்த வண்டிங்க அப்படின்றத அவங்க மேண்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ E10 BS4 பார்த்தீங்க அப்படின்னா E10ஓட காப்பி. ஓகே. அவங்க அங்க என்ன நம்ம இந்தியன் இதுக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு BS4 வெஹிக்கிள்ஸ் வந்தது அப்படின்னா அது E10 கம்பேட்டபிளா பேர் மினிமம் இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல். ஓகே. 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 அதனால தான் இன்னைக்கு வரையும் அந்த E20 போட்டுமே பார்த்தீங்க இப்போ E20 போட்டு ஆக்சுவலா வந்து கேட்டஸ்ட்ராஃபிக் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்தியா ஒரு ஸ்டாப்புக்கு வந்திருக்கும். ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பைக்ஸ் இருக்கு. BS3, BS2 கார்ஸ்லாம் இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த வண்டிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியர்ல எல்லாம் அப்படியே ரோடு மேலே நின்றுருக்கும். ஓகே. ஸோ நம்ம பார்க்குற ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா E20 கம்பேட்டபிலிட்டி பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கிடையாது. அதுதான் நான் ஒர்க் ஷாப்பில் இப்போ இந்த லாஸ்ட் 1 இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் எழுதியே பார்த்தீங்கன்னா மோர் தென் 1500 கார்ஸ் சர்வீஸ் பண்ணியாச்சு. ஸோ அதில் ஒரு 60 to 70% பெட்ரோல் கார்ஸ் தான். நான் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்க்கும் போதெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்கறது இதுக்காகவே கேட்பேன். நான் நின்று உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது சிலர்லாம் வந்து ஏன் ப்ராப்ளம் வரணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸே கிடையாது. ஓகே, வண்டி நார்மலாக ஓடிட்டு இருக்கு. பட் சிலர் வந்து கேட்கும் போது வந்து சில இஷ்யூஸ் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத டயக்னோஸ் பண்ணும் போது தான் தெரிஞ்சுது. முக்காவாசி பேர் இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக் யூடியூப் பார்த்து கன்வின்ஸ் ஆயிட்டாங்க வண்டியில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது E20னால தான். ஓகே. இதுதான் வந்து E20 பேசிக்காக வந்து நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஸ்கேர். அதை வந்து அதுவும் சோஷியல் மீடியா வந்து அதை அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் வந்து கண்ணா பின்னான்னு ப்ளோ பண்ணிருச்சு. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னது வந்து 60 to 70% பிளெண்டெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்றதை விட எத்தனால் யூஸ் பண்ணா எங்களுக்கு பிக்கப் குறையுது, மைலேஜ் குறையுது, இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு. பட் நீங்க ரேசிங் கார்ஸ் ஒரு விஷயத்த நான் இதுல சொல்லணும்னு நினைக்கிறேன் நேயர்கள்ட்ட. இவர் வந்து ஆக்சுவலா நார்மலா நாம இப்போ எனது ஹோண்டா சிட்டி இருக்குன்னா ஹோண்டா சிட்டி விட்ட கொடுத்தேன்னா ட்ராக்ல ஓட்டுற மாதிரி ரேசிங் காரை கம்ப்ளீட்டா மாத்தி கொடுத்துடுவாரு. ஸோ தட் இஸ் வாட் இஸ் டூயிங். பேசிக்கலி இவரோட இது அதுதான். ஸோ ஒரு நார்மல் இன்ஜினை ஒரு சூப்பர் கார் இன்ஜினா நீங்க மாத்துறது தான். அதில் பெட்ரோல் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் மேனோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா பெட்ரோல் போட்டால் தான் மைலேஜ் நல்லா இருக்கும், ஒரு பிக்கப் நல்லா இருக்கும் அப்படின்னு. நீங்கள் பிளெண்ட் வந்து 70% 80% பிளெண்ட் வந்து எத்தனால் வச்சு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போதும் அதுலேயுமே அப்போ அந்த பிக்கப் எல்லாம் உங்களால் பண்ண முடியுதா? ஸோ இப்போ ஆக்டேன் அப்படின்றது வந்து இந்த பெட்ரோல் காருங்களுக்கு ரொம்ப முக்கியமான, பெட்ரோல் காருன்னு இல்லை, எனி இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினுக்கு இந்த ஆக்டேன் நம்பர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆக்டேன் பூஸ்டர் வந்து இப்போ நாங்கள் ரேசிங் அப்ளிகேஷனுக்கு வந்து பியூர் பெட்ரோல் வச்சிருக்கோம் வச்சுக்கோம். சரிங்களா? பியூர் பெட்ரோல் வந்து 91 ஆக்டேன் வரும் ஜென்ரலாக. 89லாம் கிடச்சிட்டு இருந்தது ஒரு டைம். ஓகே. அந்த ஆக்டேனில் இருக்குது. இப்போ வந்து எனக்கு 106 இல்லை 112 ஆக்டேனுக்கு போகணும் அப்படின்னா நான் ஆக்டேன் பூஸ்டராக வாங்கி நான் போடணும்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்டது செலவு பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே. இது இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஹையர் த ஆக்டேன் அந்த பெட்ரோலோட பிரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், பெட்ரோலோட பிரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஃபர்ஸ்ட். ஹையர் த ஆக்டேன் மீனிங் என்ன அப்படின்னா அந்த பெட்ரோல் வந்து ப்ரெஷரில் மட்டும் எரியக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு நெருப்பு, ஒரு ஸ்பார்க்கை வந்து அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மட்டும்தான் எரியணும். அண்டர் ப்ரெஷர் எரியக்கூடாது. ஏன்னா ஹை ப்ரெஷர் இருக்கும்போது ஹை டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர்னால ஃபியூல் எரிஞ்சிடக்கூடாது. ஓகே. 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 ஏன்னா ஒரு இன்ஜின்குள்ள பிஸ்டன் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும் போது இங்கே இருக்கிற இந்த ஃபியூல் எரிஞ்சுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த பிஸ்டனை மேலே வந்துட்டு இருக்கிறத கீழே தள்ளும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது டேமேஜ் ஆகும். ஓகே. இது பேர் தான் நாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீ இக்னிஷன். ஸோ இது ஆகக்கூடாது அப்படின்னா ஆக்டேன் நம்பர் ஜாஸ்தி இருக்கணும். ஓகே. சீப்பஸ்ட் ஆக்டேன் பூஸ்டர் எத்தனால். ஆக்டேன் பூஸ்டர்? ஆமாம், பேசிக்கலி எத்தனாலுக்கு வந்து ஆக்டேன் நம்பர் ஜாஸ்தி. அது வந்து கொஞ்சம் நின்று நிதானமாக எரியும். ஓகே. ஓகே. அதனால தான் வந்து ரேஸ் காருங்களுக்கு அது யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகே. ரெண்டாவது ரீசன் வந்து எந்த ஆல்கஹாலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. நீங்க நம்ம டாக்டர் கிட்ட போறோம்னா ஊசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வாப் தேய்ப்பாங்கல்ல, தேய்ச்சோன்னா சில்லுன்னு இருக்குல்ல, அது ஆக்சுவலா அந்த ஆல்கஹால் சில்லுன்னு இருக்கிறதுனால இல்ல, உங்க ஸ்கின்ல இருக்க ஹீட் அதை ரிமூவ் பண்ணுது. ஓகே. ஓகே. ஸோ நீங்க ஆல்கஹால் தேய்க்கும் போது இதாவது இல்லை, அதே மாதிரி தான் ஆல்கஹாலை இன்ஜின்குள்ள வச்சு பர்ன் பண்ணும் போது சுத்தி இருக்க ஹீட் அது கொஞ்சம் அப்சார்ப் பண்ணி. ஓகே. ஸோ இதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாவே இன்ஜின்குள்ள கம்பஷன் நடக்கிறதுல அதோட டெம்பரேச்சர் உங்களுக்கு கொஞ்சம் குறையும். ஸோ இன்ஜின் வந்து இன்னும் சேஃபா ரன் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட்டை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இது இன்னும் சேஃபாக ரன் ஆகும். ஓகே. ஸோ இந்த ரெண்டு மெயின் ரீசனுக்காக தான் வந்து எத்தனாலை வந்து நாங்கள் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுறது. ஓகே. ஆனால் எத்தனாலில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதோட எனர்ஜி டென்சிட்டி கம்மி. ரீசன் என்ன அப்படின்னா இப்போ பெட்ரோல் டீசல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் கார்பனோட டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஹைட்ரோ கார்பன் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி இருக்கோ அது எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது, அதை எரிக்கும் போது அதனால எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். எத்தனாலில் வந்து ஹைட்ரஜன் கார்பன் இருந்தாலும் கூட வந்து ஆக்சிஜனும் இருக்குது.
ஓகே. ஸோ அப்படின்னும் போது இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் வச்சு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிலோ ஜூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 1 லிட்டர் எத்தனால் வச்சு நீங்கள் 100 கிலோ ஜூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரு 1.5லேருந்து 1.25 லிட்டர் வரையும் தேவைப்படும். ஸோ அப்படின்னும் போது பெட்ரோலில் 20% எத்தனால் நம்ம ஆட் பண்ணிடுறோம் அப்படின்னும் போது அந்த 20% எத்தனாலுக்கான எனர்ஜி டென்சிட்டி இந்த பெட்ரோல் மொத்த பிளெண்டோடது உங்களுக்கு குறையுது. ஓகே. அப்ப நீங்க சொன்னத நான் இன்னும் பேசிக்கா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1 கிலோமீட்டர் பெட்ரோல் என்னால 10 கிலோமீட்டர் போ முடியும் அப்படின்னா, அந்த 10 கிலோமீட்டர் போறதுக்கு எனக்கு 1.5 லிட்டர் எத்தனால் தேவைப்படும். ஆமா. பியூர் எத்தனால் யூஸ் பண்றீங்க. பியூர் எத்தனால் யூஸ் பண்ணா. இப்போ நம்ம 20% யூஸ் பண்றோம். ஓகே. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாய்க்கியோமெட்ரின்னு சொல்லுவாங்க. ஸ்டாய்க்கியோமெட்ரி அப்படின்றது எவ்வளோ ஏருக்கு எவ்வளோ ஃபியூவலை போட்டோம் அப்படின்னா இது நல்லா பர்ன் ஆகும் ஓகே. அப்படின்றது. இந்த ரேஷியோ டிஃபரன்ஸ்னால தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் குறையுது. உங்க வண்டி ஆக்சுவலா மைலேஜ் குறையுது அப்படின்னா அது அதோட வேலையை பண்ணுதுன்னு அர்த்தம். கார் ஓகே. எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்களோ அது அந்த வேலையை பண்ணுது அப்படின்றது அர்த்தம். ஓகே. பட் ஒரு லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணும்போது E0லேருந்து E20க்கான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7% இருக்கும். சரிங்களா? ஆனால் நம்ம அப்ராக்சிமேட்டாக 2014லேருந்தே பார்த்தீங்கன்னா E10ல தான் இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த சிட்டிஸ். 2021லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எத்தனால் சென்சார் எங்கள் வண்டியில் போட்டிருக்கோம்னு சொன்னல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2021 எண்டு 22 மிட்லேருந்தே பார்த்தீங்கன்னா E10லேருந்து E20 இன் பிட்வீனில் ஏதாவது ஒரு நம்பர் தான் காமிச்சிட்ருக்கோம் எங்களுக்கு. ஓகே. ஓகே. கான்ஸ்டன்டாகவே. ஸோ E10லேருந்து E20க்கு டிரான்சிஷன் ஆகும்போது உங்களோட மைலேஜ் லேப் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4% வரையும் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா நம்ம லேப்ல வச்சு வண்டி ஓட்டுறது கிடையாது. நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ நம்ம ரோட்டில் யூஸ் பண்ணுவோம். 4 பேர் உட்காந்துருப்போம், 5 பேர் உட்காந்துருப்போம். ஒருத்தர் தனியாக ஓட்டுவாங்க, ஒருத்தர் மலையில் இருப்பாங்க, ஒருத்தங்க சீ லெவலில் இருப்பாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸுக்குலாம் ஏற்ற மாதிரி உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். எஸ்பெஷலி வண்டியை வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னாலே நம்ம ஜென்ரலாகவே இந்தியன்ஸ் கொஞ்சம் சுமார் தான். கரெக்டாக? ஸோ அப்படின்னும் போது மெயின்டெனன்ஸ் சுமாராக பண்ணியிருக்க வண்டிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மைலேஜ் ட்ராப் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஓகே. ஆனால் பிராண்ட் நியூ வண்டிகள்லையுமே இந்த மைலேஜ் ட்ராப் இருக்கே அப்படின்றதுக்கு ஒரு தியரி வச்சிருந்தேன் நான். நம்ம அந்த கொஸ்டினுக்கு வரும்போது நான் அதை சொல்றேன். அந்த தியரியை இப்போ கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஓகே. என்னால் அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் என்கிட்ட கிடையாது, பட் அதுக்கு தியரியை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அது அப்போ வரேன். ஸோ இந்த மைலேஜ் ட்ராப்போட வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறவங்க. சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு 70 to 80%. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டாக ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிருப்பாங்க, அங்கே மட்டும் தான் போடுவாங்க. வெளியூர் போகிறாங்க அப்படின்னா இங்கே டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான்லாம் பண்ணுவாங்க. எந்த இடத்துல வந்து கம்பெனி ஆப்ரேட்டட் பங்க் இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, இவ்வளோ இதில். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி போகிறவங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல குவாலிட்டி பங்க்ல இது நான் E20ன்னு சொல்ல, அவங்க ரொம்ப வருஷமாக அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கும் போது என்ன அப்படின்னா இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதே இல்லை. பட் எல்லாருக்கும் வந்து கம்பெனி ஆப்ரேட்டட் பங்க் நல்ல டீலர் வச்சிருக்க பங்க்ல தான் பெட்ரோல் கிடைக்கும் அப்படின்றதுக்கான அவசியம் கிடையாது. ஸோ இனிஷியலாக வந்து ஏன்னா நானும் பெட்ரோல் கார்ஸ் பைக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், BS3 இன்க்ளூடிங் வச்சிருக்கேன் நான். எனக்கு அந்த ப்ராப்ளம்னா நான் பார்க்கல. ஸோ இவங்க இது சொல்லும் போது வந்து இவங்க வந்து வியூஸ்க்காக எக்ஸாஜரேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு. ஒரு 80% ஆக்சுவலாக அதுதான் நடந்தது. சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் ஆச்சு, அந்த சம்பந்தமே இல்லாத பொருள்லாம் காமிச்சு எனக்கு E20னால ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்ட வீடியோலாம் நிறைய இருக்கு. ஓகே. இப்போ வரையும் அதாவது கேன்ல வந்து தண்ணி காட்டுறாங்கல்ல, தண்ணி பாதி இருக்கு பாரு அப்படின்ட்டு. அதாவது பிரச்சனை தண்ணி, E20 கிடையாது. பியூர் பெட்ரோல் தண்ணி கலந்தாலும் பிரச்சனை தானே. இல்ல அவங்க அதுல ஒரு சில வீடியோஸ் பார்த்தா கீழே எத்தனால் தனியா நிக்குது, கீழே தனியா நிக்குது இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியூர் பெட்ரோல் இருக்கு. சரிங்களா? இப்போ பெட்ரோல் பங்க் டேங்க்ல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ தண்ணி லீக் ஆகி உள்ள போயிருச்சு. ஓகே. அந்த பெட்ரோல் கெட்டு போயிடுச்சு தானே, அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல. அதே தான் E20க்கும். E20ல என்ன ஒரே ஒரு அடிஷ்னல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எத்தனால் கண்டென்ட்டும் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நிறையா இருக்கும். ஓகே. கீழே வந்து அந்த கண்டாமினேஷனை ரொம்ப நிறையா காமிச்சு கொடுத்துரும். எதனால அப்படின்னா எத்தனால் வந்து வாட்டரை கொஞ்சம் சொல்யூஷன் ஃபார்ம்ல, அதாவது அது கூட சேர்த்து வச்சுக்கும். ஓகே. அதனால தான் வந்து ட்ரேஸ் மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு அளவுக்கு வரையும் மாய்ஸ்சர் வந்து நம்ம இன்ஜின்ஸ்னால ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 லிட்டர் E20 இருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு 50 ml தண்ணி இருந்ததுன்னா கூட அதனால ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதுக்குள்ள அந்த ஃபேஸ் செப்பரேஷன் அப்படின்றது ஆகாது. அதாவது பெட்ரோல் தனியாவோ எத்தனால் தனியாவோ பிரியுது இல்லை, அது ஆகாது. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மாதிரி கண்டாமினேட்டட் ஃபியூவல்னால தான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து மைலேஜ் இன்னும் குறையிறது. ரீசன் என்ன அப்படின்னா தண்ணி அந்த சொல்யூஷனில் இருக்குது அப்படின்னும் போது ஃபர்தராக அதோட எனர்ஜி டென்சிட்டி இன்னும் குறையுது. இன்னும் குறையும் போது உங்களுக்கு மைலேஜ் ரொம்ப ஜாஸ்தி அடி வாங்குது. ஓகே. 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 ஸோ இதுதான் வந்து நான் தியரியாக வச்சுருந்தேன் அப்படின்றத சொன்னேன். இப்போ சியாம் வந்து அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. 1 kg ஆஃப் ஃபியூவலுக்கு வந்து அவங்க வந்து 0.3% வரையும் தான் அலவன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே. விச் இஸ் அதாவது 3000 milligrams per kg வரையும் மாய்ஸ்சர் இருக்கலாம் அப்படின்ற அலவன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் சப்ளை செயின் இஷ்யூனால
எண்ட் ஃபியூவல்ல பாத்தீங்க அப்படின்னா per kgக்கு 10 கிராம்ஸ் வரையும் தண்ணி இருக்கு. 0.3 இருந்து 10 கிராம்ஸ் which is 1% வந்து தண்ணி இருக்கு. நீங்க வந்து 1 கிலோ பெட்ரோல் E20 வாங்குறோம் அப்படின்னா அதுல வந்து 10 கிராம் 1% வந்து தண்ணி இருக்கு அப்படின்றத கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இதனால இந்த ப்ராப்ளம்னால தான், ஏன்னா இப்ப நான் போடுற பங்க்லாம் வந்து அதை நல்லா ஹேண்டில் பண்றாங்களா என்னன்றது தெரியல. எங்களுக்குலாம் எந்த மைலேஜ் ட்ராப்புமே இல்லை. ஓகே ஓகே, நிறைய பேருக்கு நான் சொல்றது, என்னோட கஸ்டமர்ஸ்ல வந்து மோர் தென் 90% ஆஃப் த பீப்புள் மைலேஜ் ப்ராப்ளம் இல்லை. இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா less than 10% தான் இருக்கு. நான் மைலேஜ் ப்ராப்ளமே இல்லைன்னுலாம் சொல்லல. பட் மைலேஜ் ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா ஃபியூல் டெஃபினட்டாக கண்டாமினேட்டட் அப்படின்றதுக்கு அதாவது இப்போ வந்து ப்ரூஃபே இருக்கு. ஓகே இத்தனை நாள் வந்து என்னால் அது தைரியமாக சொல்ல முடியல, என்ன உங்கள் பங்க்ல போய் இது பண்ணுங்க அப்படின்னு. பட் இப்போ வந்து வி ஆர் வெரி ஷுர் ஃபியூல் இஸ் கண்டாமினேட்டட். ஓகே ஃபியூல் கண்டாமினேஷன்னால தான் உங்களுக்கு அதே மாதிரி இந்த வண்டி ரஃபாக ஓடுது. இந்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்கிறதுனால தண்ணி. அண்ட் இப்போ குளோரைடும் ஒரு ப்ராப்ளம். குளோரைடும் தண்ணியும் மிக்ஸ் ஆகும்போது அது டெட்லி காம்பினேஷன். ஓகே பெட்ரோலுக்கு ஒரு கொரோசிவ் நேச்சர் இருக்கு, அதில் இப்போ எத்தனால் ஆட் பண்ணியிருக்கோம், அது ஒரு ஆல்கஹால், அதுக்கு ஒரு கொரோசிவ் நேச்சர் இருக்கு. குளோரைடு தண்ணி மாய்ஸ்சர் இது ரெண்டு மிக்ஸ் இன்னும் அடிஷ்னல். இதனால தான் வந்து பம்ப் ஃபெயிலியரு, இன்ஜெக்டர் ஃபெயிலியர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டாமினேஷனால ஆகுது, கம்பேட்டபிலிட்டி இஷ்யூனால கிடையாது. ஏன்னா இப்போவுமே 2024க்கு அப்புறம் இருக்கிற வண்டிங்க எவ்வளவோ பம்ப் ஃபெயிலியர் நின்று நம்ம எக்ஸாக்ட்லி இன்ஸ்டாகிராம்ல நிறைய வந்து பெட்ரோல் பம்ப் அந்த இது ஃபியூல் இன்ஜெக்டர் ஃபெயிலியர் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஓகே, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக E20 கம்பேட்டபிள் வண்டிங்க தான் அது. E20 கம்பேட்டபிள் வண்டி E20னால எப்படி ஃபெயிலியர் ஆகும்? ஓகே, ஸோ அதில் E20 பிரச்சனை கிடையாது, அது போக என்னவோ இருக்குது, அதுதான் இந்த கண்டாமினேட்டட் ஃபியூல், குளோரைடு, மாய்ஸ்சர் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அடிஷ்னலாக அந்த கொரோஷனை கிரியேட் பண்ணுது. ஓகே, இப்போ E10லேருந்து E20 வண்டிங்க, இப்போ BS4 வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா E10 கம்பேட்டபிள் வண்டிங்க தான். அதுலேருந்து E20க்கு மூவ் ஆகும்போது உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு 10% டிஃப்ரென்ஸு. பட் இப்போ நீங்கள் மேனுஃபேக்சரர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா E10 வண்டிக்கு என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ E20க்கும் அதே ஹார்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் பார்ட் நம்பர் கொண்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். ஓகே, ஹார்ட்வேர் அதே தான் யூஸ் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது பண்ணும்போது கூட சேர்ந்து அந்த ஸ்டிக்கரையும் மாற்றிட்டாங்க. E10ன்ற இடத்துல E20 ஓட்டி இருக்கு. ஓகே, ஸோ மற்றபடி எதுவும் இல்லை. இது வந்து ஹார்ட்வேர் E10 கம்பேட்டபிள் வண்டியாக இருந்ததுன்னா உங்கள் வண்டி E20யை தாராளமாக ஹேண்டில் பண்ணும். ஓகே ஓகே, இன்னொன்று வந்து இந்த XP100 அப்படிங்கிறது, அதாவது 100% பெட்ரோல் அப்படின்றது, ஆக்டேன் 97 அப்படிங்கிறது, அதாவது பாரத் பெட்ரோலியமில் ஒன்று இருக்குது, XP100ங்கிறது இந்தியன் ஆயில் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது இதில் ஒருத்தர் எந்த பெட்ரோலை இப்போ இருக்கக்கூடிய எனக்கு பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்குது, நான் E20 எனக்கு கொஞ்சம் பயமாகவே இன்னும் இருக்குது அப்படின்னா அவங்க XP100 ஆர் ஓவர் அந்த 100% பெட்ரோலுக்கே போயிடுறது பெஸ்ட்டா? ஸோ XP100 தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் XP100 தேடி போகிறதுக்கு நல்ல மெயின்டைன் பண்ணுற பெட்ரோல் பங்க்ல சாதா பெட்ரோலே போட்டுக்கலாம். ஓகே, அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, பியூர் பெட்ரோல் 160 ரூபாய் கிடையாது. 100 ஆக்டேன் பெட்ரோல் 160 ரூபாய். அந்த 100 ஆக்டேன் பெட்ரோல் ஹேப்பன்ஸ் டு பி பியூர் பெட்ரோல். ஓகே ஓகே, பியூர் பெட்ரோல் 160 ரூபாய் கிடையாது. ஓகே, ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, XP100 போட்டால் என் வண்டி பயங்கரமாக ஓடுது, நல்லா ஸ்மூத் ஆயிடுது. ரீசன் என்ன அப்படின்னா, XP100ஓட ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் எல்லாமே வெரி வெரி நியூ, அதோட சப்ளை செயினும் நியூ. அப்படின்னும் போது ஃபியூல் கண்டாமினேஷனுக்கான சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. ஓகே ஓகே, அண்ட் இன்னொன்று XP100ஓட கொரோசிவ் நேச்சர் ரொம்ப ஜாஸ்தி. ஒன்றும் இல்லை, XP100 போடும்போது உங்கள் பெயிண்ட் மேலே அது தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பெயிண்ட் கலரே மாறிடும். ஓகே, ஸோ அதுக்கு கொரோசிவ் நேச்சர். நான் ஏன் XP100க்கு இவ்வளோ இது சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் ரேஸ் வண்டிங்களில் XP100 போட்டு அதுக்கு மேலே தான் ஆன் டாப் ஆஃப் இட் எத்தனால் ஆட் பண்ணுவோம். ஏன்னா 100 ஆக்டேன் அதில் கிடச்சிருச்சு, ப்ளஸ் எத்தனால் ஆட் பண்ணும்போது இன்னொரு 8லேருந்து 12 ஆக்டேன் எங்களுக்கு கிடச்சிரும். ஓகே ஓகே, ஸோ இந்த XP100 என்ன அப்படின்னா, பெட்ரோல் பங்க்லேருந்து போடும்போது பிரச்சனை இல்லை, நாங்கள் டேங்க்கில் எடுத்துருப்போம். டேங்க்கில் வச்சு ஊற்றும் போது என்ன அப்படின்னா சிந்தோம், அந்த சிந்தின இடம்லாம் பார்த்தீங்கன்னா கலரே மாறிடும். ஸோ ஹை அடிக்டிவ்ஸ் கொண்ட அடிட்டிவ்ஸ், அந்த 100 ஆக்டேன் கொண்டு வரதுக்காக நிறைய அடிட்டிவ் பேக்கேஜ் அதெல்லாம் இருக்கிறதுனால அதோட கொரோசிவ் நேச்சரும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். ஸோ XP100 போடுறதுனால உங்களுக்கு ஸ்மூத்தாக ஓடுற ரீசன் என்ன அப்படின்னா, அதோட ஹை அடிட்டிவ் பேக்கேஜ் ப்ளஸ் அதோட ஹை ஆக்டேன் நம்பர், இதனால தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக ஓடுது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜும் இம்ப்ரூவ் ஆகுது. பியூர் பெட்ரோல்னால மட்டும் கிடையாது, பட் அதுக்கான கொரோஷனும் உள்ள இருக்கு. ஆமாம், அதோட கொரோசிவ் which is higher than E20. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க எத்தனால் போடும் போதும் அது ஒரு கொரோசிவ் இது இருக்கும். பட் ஆனால் உங்க ஃபியூல் சிஸ்டம் ஜென்ரலா XP100 தாராளமாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த XP100ஓட கொரோசிவ் நேச்சர் வந்து அந்த ஸ்டோரேஜ் பண்ணுற டேங்காக இருக்கட்டும், இல்லை அந்த எடுத்துகிட்டு வர இந்த கண்டெய்னர்ஸாக இருக்கட்டும், இல்லை சப்ளை செயின் பைப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூலை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி E20 ஹேண்டில் பண்ணக்கூடிய சப்ளை செயின் அப்டேட்ஸ் பண்ணாங்களா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க்.
ஓகே. அதனால தான் இப்போ நமக்கு கண்டாமினேஷன் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ E20 ஃபைட் பண்றது பிரச்சனை கிடையாது. நீங்க E20 ஃபைட் பண்ணி இப்போ நாளைக்கு கவர்மெண்ட் வந்து சரிப்பா நான் E20 நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, சப்ளை செயின்ல இருக்க ப்ராப்ளம் இன்னும் அப்படியே தானே இருக்க போகுது. ஓகே. E20 இருந்தானே E0 இருந்தானே நமக்கு இன்னும் கண்டாமினேட்டட் ஃபியூல் தான் வரப்போகுது. எங்க ஒர்க் ஷாப்ல நான் 10 இயர்ஸாவே ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸ், எந்த வண்டி உள்ள வந்தது அப்படின்னாலும் எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்டர் இருந்தா அதை மாத்து. ஓகே. சர்வீஸ்க்கு 10,000 கிலோமீட்டர் மேனுஃபேக்சரர் 30,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி மாத்துன்னு போட்டிருப்பாங்க. சிலதெல்லாம் 50,000-60,000 போட்டிருப்பாங்க. ஓகே, நான் வந்து எவ்ரி சர்வீஸுக்கு வரும்போது உள்ள இருக்கிறத மாத்து. எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்டர் கொடுத்துருக்காங்கன்னா மாத்திரு. பெட்ரோலா இருந்தாலும் சரி, டீசலா இருந்தாலும் சரி. ரீசன் we are already getting poor quality fuel. இதுல E20 வந்து இன்னொரு அடிஷனல் பர்டன். என்ன அப்படின்னா அது இன்னும் அந்த துரு எல்லாத்தையும் இன்னும் கிளப்பி விட்டுரும். XP100ஓட இந்த டேங்க்லாம் புதுசு உள்ள கோட்டட் டேங்க்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஃபியூல் கண்டாமினேட் ஆகிறதுக்கான சான்ஸுக்கு ரொம்ப கம்மி கிடையாது. இன்ஃபேக்ட் ஓகே. அதனால தான் உங்களுக்கு XP100 போடும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடுது வண்டி. இன்ஃபேக்ட் நானே அது அந்த 160 rupees அந்த பெட்ரோல் அதை நான் கார்ல வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு E20 போடுறதுக்கும் இந்த பெட்ரோல் எடுத்துட்டு டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ் இருக்கும். கம்ப்ளீட் டிஃபரன்ஸ். அப்படியே வண்டியே ஏதோ வண்டி ஆன்ல இருக்க மாதிரியே இருக்காது. அப்படியே அவ்வளோ ஸ்மூத் ஆயிரும். ரீசன் வந்து E20 வெர்சஸ் பியூர் பெட்ரோல் கிடையாது. E20 வெர்சஸ் 100 ஆக்டேன் பெட்ரோல். ஓகே. ஓகே, ஸோ இப்போ இந்த பிபியில் 97 அந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ஆக்டேன் ரேட்டிங்கை பேஸ் பண்ணுது. சிலதில் வந்து எத்தனால் ஆட் பண்ணியிருக்காங்க. IOCL XP100ல மட்டும்தான் எத்தனால் கிடையாது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது. நாங்கள் எங்கள் எத்தனால் டெஸ்டிங் பண்ணும் போதுமே பார்த்துருக்கோம். இட் இஸ் 0% எத்தனால் தான். பட் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூல்லையுமே பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் எத்தனால் இருக்க தான் செய்யும். ரொம்ப கம்மி அப்படின்றது எதுலையுமே எல்லாத்துலேயுமே இருக்குது. IOCLல வந்து அக்ராஸ் எல்லா ரேஞ்சிலையுமே வந்து 20% இருக்குது XP100 தவிர. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்க்கும்போது இந்த அடிக்டிவ்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய 100%, அதாவது XP100ஓ இல்லை ஸ்பீட் 97ஓ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பர் கார் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக நார்மலாக இருக்கிற காருக்கு இப்போ நம்ம E20 பெட்ரோல் எந்த பிரச்சனையும் பண்ணாது. E20 பெட்ரோல் ப்ரொவைடட் கண்டாமினேஷன் இல்லை அப்படின்னா எதுவும் பண்ணாது. இப்போ நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் கண்டாமினேஷன், கம்பேட்டபிலிட்டி ப்ராப்ளமே கிடையாது. எதனால அப்படின்னா நம்ம 2013-14 இருந்தே கார்ஸ் எல்லாமே BS4க்கு மாறியாச்சு. சரிங்களா, பைக்ஸ் 2017 இருந்து BS4க்கு மாறியாச்சு. BS4 மாறிடுச்சு. BS4 அண்ட் அபோவா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மோஸ்டா ப்ராப்ளம் கிடையாது. BS3 வெஹிக்கிள்ஸா இருந்தது அப்படின்னா அதுல வந்து இன்னுமே நேச்சுரல் ரப்பர்ஸ் யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ் சிலது மார்க்கெட்ல இருக்கு. அந்த வண்டிங்களுக்கு வந்து நீங்க டெஃபினட்டா வந்து இந்த ஃபியூல் லைன்ஸ் இதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறது நல்லது. எப்படியுமே அந்த வண்டிங்க 10 இயர்ஸ் பிளஸ் ஆயிருச்சு. ஃபியூல் சிஸ்டம் அப்படின்றது இட் இஸ் அ வேர் அண்ட் டேர் ஐட்டம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஃபியூல் சிஸ்டம் வந்து கார் வாங்கினதுல இருந்து அதோட லாஸ்ட் டே வரையும் அது வேலை செய்யும். கிடையாது. ஃபியூல் சிஸ்டமும் வேர் அண்ட் டேர் தான். ஏன்னா இப்போவுமே பெட்ரோல் வச்சு இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருந்தா லைட்டா பெட்ரோல் வச்சு தேய்ச்சா போயிருது இல்லை. அது எதனால? கொரோசிவ் நேச்சர்னால தான். எதுவுமே கொரோசிவ் தான். எனி ஃபியூல் கொரோசிவ் தான். கெரோசின் வச்சு நம்ம பிசுக்கு எண்ணெய் பிசுக்குலாம் துடைக்கிறோம்ல, அது அந்த கொரோசிவ் நேச்சர் இருக்கிறதுனால தான் எண்ணெய் பிசுக்கு பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணுங்க. அதோட கொரோசிவ் நேச்சர்னால தான் அது ஆகுது. அந்த கொரோசிவ் நேச்சர் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா வேர் அண்ட் டேர் பண்ணும். இப்போ அந்த இடத்துல ஏற்கனவே பெட்ரோல் கொஞ்சம் கொரோசிவாக இருக்கும். இதில் நீங்கள் எத்தனால் அடிஷ்னலாக ஆட் பண்ணும்போது இன்னும் அடிஷ்னல் கொரோசிவ்னஸ் வரும். ஸோ உங்கள் டைம் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா என் வண்டி 10 வருஷம் உழைக்கணும்னா இப்போ 5 வருஷம் தான். அப்படி கிடையாது. 10 வருஷம் உழைக்கிற வண்டி ஒரு 8 வருஷமோ 9 வருஷமோ இந்த அளவுக்கு தான் டிஃபரன்ஸ் இருக்க போது உங்கள் வண்டியோட யூசேஜை பொறுத்து. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்சலரேட்டடாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்ட போறீங்க அப்படின்னா 10 வருஷத்துல மாற்றக்கூடிய பொருள் நீங்கள் ஒரு 9 வருஷத்துல இல்லை 8 வருஷத்துலயே மாற்ற போறீங்க. ஓகே, இன்ஜின் ஃபெயிலியர் இதனால ஆகாது. என் கார்ல எத்தனால் சம்பந்தமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நான் சர்வீஸ்க்கு விடுறேன் அப்படின்னா அது என்னோட சர்வீஸ் காஸ்ட்ல என்ன லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? ஸோ எத்தனால்னால தான் உங்க E20ல சம்பந்தமா, அதாவது அந்த பெட்ரோல் போடுறதுனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுப்போம், அதுக்கு இன்சூரன்ஸ்ல வந்து கவரேஜ் அப்படின்னு பார்த்தா எடுப்பாங்களா? ஸோ இன்சூரன்ஸ் கவரேஜ் பார்த்தீங்க, இப்போ நான் வந்து பைக்கோ காரோ வச்சிருக்கேன், E20 தான் போட்டாகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நான் என் வண்டியை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும்? இதுக்குன்னு ஏதாவது நான் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுமா? ஸோ அடிஷ்னல் மெயின்டெனன்ஸ்ன்றது இப்போ கண்டாமினேட்டட் ஃபியூல் தான் நான் யூஸ் பண்ணுறேங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ உங்களுக்கு ஸ்மூத்னஸ் அடிக்டிவ்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்? நான் ஸ்பீடோ இல்லை ஸ்பீடுக்கு மேலே இருக்கிற பெட்ரோலோ நான் போட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கார்பன் டெபாசிட்ஸ் எல்லாம் வராதுன்னு சொல்லி தான் பெட்ரோல் பங்க்ல எங்களை அதை போடவே சொல்கிறாங்க. ஸோ அது உண்மைதானா? அது அப்படி ஒரு ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும்? நாங்கள் இதை வந்து நான் ரொம்ப கிளியராக சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் காரில் நாங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா பிக்கப் இல்லை, மைலேஜ் கட் ஆகுது, மைலேஜ் கட் ஆகுது அண்டர்ஸ்டுட், பிக்கப் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் கார் E25 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிக்கப்பை அந்த பர்ஃபார்மன்ஸை எப்படி மேட்ச் பண்ணுறாங்க? ஸோ அகைன் வந்து பிக்கப்
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.